தினம்தோறும் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அருமையான கேள்வி கேட்டீங்க நீங்க. கேள்வியில எந்த தவறும் இல்லை. ஆனா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால விவசாயத்துக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த காலகட்டத்துல விவசாயம் செய்யறவங்களை ஒரு இழிவானவங்களாகவும், யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணுவாங்க, சரி விவசாயம் எல்லாம் பண்றதா அப்படின்ற சூழல, விவசாயம் என்பது ஒரு வாழ்வியல், விவசாயம் என்பது நம்மளது பண்பாடு கலாச்சாரம், அது ஒரு தொழிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு உளவியலான ஒரு விஷயத்த தாக்கத்தை ஏற்படுத்தி அண்ணன் சீமான் தான். எனக்கும் என்ன உட்பட இப்ப விவசாயம்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு அதிகமான லாபம் கிடைக்காது, விளைய வைக்கிறவங்க அந்த விலையை தீர்மானிக்க போறது இல்ல. அப்ப என்னத்தரா விவசாயம் பண்ணி என்னடா ஆடு மாடு மேய்ச்சி என்னத்த வரப்போகுது அப்படின்ற சூழல்ல அது எல்லாமே மாத்தியது அண்ணன் சீமான். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பகுதிகளில் எத்தனையோ நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணையில வச்சு அதுல பால் கறந்து அதை மிக முக்கியமான பொருளாதாரமா வச்சுட்டு இருக்காங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எவ்வளவோ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை தோழர் அவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு என்ன வருதுன்னா, ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்படி பேசட்டா நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்குது. அப்ப நம்ம சொல்லியே ஆகணும் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க சொன்னா புரிஞ்சுக்கிற தன்மையில இருப்பாங்க. அதே போல தோழர் கேக்குறாங்க, மக்கள் ஒரு போராட்டத்துல இருக்கணும்ல, அப்பதானே ஒரு தலைவன் அப்படின்றாங்க. எனக்கு புரியல. அப்ப மக்களோட போராட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இல்லையா, இல்ல நீங்க பாக்கலையா? ரெண்டு விஷயம் இருக்கு. நீ அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் போராட்டத்தில் நிக்கலையா, இல்ல நீங்க பாக்கலையான்னு தெரியல. எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் பாருங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையில இருந்து, 8 வழிச்சாலை பிரச்சனையில இருந்து, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், அரிட்டாபட்டி சுரங்க பிரச்சனைக்கு, ஒவ்வொரு தினம் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு அனைத்துக்கும் களத்தில் இறங்கி போராடுற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சது இது. இவருக்கு என்னடா வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தினம் போராடுறத வேலைன்னு சொல்லிட்டு இதை வச்சு நக்கல் நையாண்டி செய்யற கூட்டத்துக்கு மத்தியில களத்துக்கே வரலன்னு சொல்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள்.